Hi students, good evening to all. Today we are going to discuss about the next class, Cyclostomata. It is the most important class, division of the egg neta. Cyclo means circular, stomata means mouth. Circular mouth, that's why it is called the cyclostomata. ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னு வந்து சைக்ளோஸ்டோமேட்டான்னு சொல்லக்கூடியது வட்ட வாயுடைய உயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்க்குலர்னா வட்டமாக இருக்கக்கூடியது, ஸ்டோமேட்டான்னு சொல்லக்கூடியது வாய், வட்ட வாயுடைய உயிர்கள் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது எதுக்கு கீழே வரும் வந்துட்டு ஏக்னெத்தா, அதுக்கு கீழே வரக்கூடியது. ஆல்ரெடி ஐ டோல்ட் ஏக்னெத்தான்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வித்தவுட் ஜா, அதில் வந்து உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா தாடைகள் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஏக்னெத்தா? வித்தவுட் ஜா இஸ் கால்ட் என்னது ஏக்னெத்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதில் டிவிஷன் ஏக்னெத்தாவில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைக்ளோஸ்டோமேட்டா. ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த சைக்ளோஸ்டோமேட்டா? ஒன் இஸ் கால்ட் த பெட்ரோமைசான், தட் இஸ் கால்ட் லாம்ப்ரே. another is called the மிக்சின், ஹேக் பீஸ். ரெண்டு எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சி த வெட்டிபிரேட்டா, வெட்டிபிரேட்டா ஆல்ரெடி டோல்ட். முதுகுனானுடைய பேர் என்ன சொல்லாமல் வெட்டிபிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வித் பேக் போன். ஸோ தட் இஸ் கால்டு வெட்டிபிரேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிவிஷன் வெட்டிபிரேட், அதில் இருக்கக்கூடிய டிவிஷன் இருக்குது. சரியா? அப்போ அந்த டிவிஷன் தான் நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கிறோம். வெட்டிபிரேட்டில் ரெண்டு டிவிஷன் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகேங்களா? அது என்னென்ன ரெண்டு டிவிஷன் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏக்னெத்தா, இன்னொரு பார்த்தா நாந்தோஸ்டோமேட்டா. இது முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் இன்னொரு முறை கேட்டுக்கோங்க. நாந்தோஸ்டோமேட்டா. ஓகேங்களா? வெட்டிபிரேட்டில் ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஒன்று என்னப்பா ஏக்னெத்தா, இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கப்பா நாந்தோஸ்டோமேட்டான்னு சொல்லக்கூடியது. ஸோ ஏக்னெத்தாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து லேக் ஜா. ஓகே, தாடையில் வந்து இருக்காது, தாடைகள் மட்டும் வந்து காணப்படக்கூடியது. சரியா? அதே நாந்தோஸ்டோமேட்டான்னு சொல்லக்கூடியதுன்னா டு பியர் ஜா, இங்கே வந்து என்னது தாடைகள் வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் இந்த லேக் ஜா ஆக்னா சொல்கிறோம், அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சைக்ளோஸ்டோமேட்டா. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடியது ஏக்னெத்தாவில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்துட்டு சைக்ளோஸ்டோமேட்டா சொல்லக்கூடியது. அதுக்கு நமக்கு நாந்தோஸ்டோமேட்டா இருக்குது. ஸோ நாந்தோஸ்டோமேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாந்தோஸ்டோமேட்டா இருக்கா? ஸோ நாந்தோஸ்டோமேட்டா முன்னாடி சொல்லிட்டு என்ன இருக்குது, இதில் என்ன உருவாகும் உனக்கு பியர்ஸா சொல்லியிருக்க தாடைகள் வந்து உருவாகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூப்பர் கிளாஸ், அதில் இருக்கக்கூடிய சூப்பர் கிளாஸ் இருக்குது. சரியா? ஸோ அந்த சூப்பர் கிளாஸ் நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கலாம். இதில் நாந்தோஸ்டோமேட்டாவுடைய சூப்பர் கிளாஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபைசஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டெட்ராபோடா, முன்னாடியே சொல்லிட்டோம். அடுத்து என்ன இருக்குது உனக்கு டெட்ராபோடா இருக்குது. ஓகேங்களா? ஸோ பைசஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டு பியர் பின்ஸ்னால் துடுப்புன்னு சொல்லக்கூடியது இதில் வந்து உருவாகும். பைசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டு பியர் என்னது பென்ஸு. டெட்ராபோடில் வந்து பார்த்தீங்கன்னா டு பியர் இங்கே என்ன உருவாகும் அப்படின்னா டு பியர் த லிம்ஸ், கால்கள் வந்து உருவாகக்கூடியது டு பியர் த லிம்ஸ். ஓகேங்களா? பைசஸ்ஸு டு பியர் த பென்ஸு, டெட்ராபோடன் சொல்ல டு பியர் த என்னது லிம்ஸ். அது ஆல்ரெடி டோல்டு. டெட்ராபோடன் சொல்ல டெட்ரானது 4, போடானது ஃபீட், 4 feet அது 4 limbs வந்து உருவாக்கக்கூடிய டு பியர் த லிம்ஸு. அப்படின்னா டெட்ராபோடா டு பியர் த பின்ஸ் அப்படின்னா என்னது பைசஸ். ஓகே, அதனுடைய பர்பஸுக்காக. ஓகேங்களா? ஸோ அடுத்ததுனா பைசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய கிளாஸு, பைசஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டாக பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிக்டிக்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக் திக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகே, பைசஸில் இருக்கக்கூடிய ரெண்டு கிளாஸு, ஒன்று பார்த்தீங்கன்னா கான்ட்ரிக்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய, இன்னொரு ஆஸ்டிக்ஸ். கான்ட்ரிக்டிக்ஸ் சொல்லக்கூடியது கார்டிலேஜ் ஃபிஷ்னு சொல்லலாம், ஆஸ்டிக் திக்ஸ்னு சொல்லக்கூடிய என்ன சொன்னால் போனி ஃபிஷ்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ கார்டிலேஜ் ஃபிஷ் தான் நம்ம சமையலில் சொன்னால் குருத்தெலும்பு மீன்கள் சொல்லக்கூடியது. சரியா? வகுப்பில். ஓகேங்களா? அடுத்து ஆஸ்டிக் திக்ஸ் சொல்லக்கூடிய என்ன பண்ண எலும்பு மீன்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். இது இதெல்லாம் பைசஸ்னு வந்து வரக்கூடியது. அதே டெட்ராபோடாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்ராபோடாவில் சரியா? ஸோ ஆல்ரெடி என்ன டெட்ராபோடா டு பியர் த லிம்ஸ்னு சொல்லிட்டு உனக்கு. சரியா? அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, ஓகேங்களா, என்னென்ன வகுப்புகள்லாம் இதில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆம்பிபியன் இருவாழ்விகள், ரெண்டாவது ரெப்டைல்ஸு, ஓகேங்களா, ஊர்வன, மூணாவது என்ன இருக்குது ஏவ்ஸ் இருக்குது பறக்கக்கூடியது, நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு
மேமல்ஸ் இருக்குது, பாலூட்டிகள். இதில் வரக்கூடியது டெட்ராபோடில் இருக்கக்கூடிய கிளாஸ்னு சொல்லக்கூடியது. இது ஜென்ரலாக ஒரு சின்ன சார்ட் மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏக்னெத்தா அதை டிவிஷன் சொல்கிறோம் நம்ம, சரியா? அதில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் அதை என்ன சொல்கிறோம்னா சைக்ளோஸ்டோமேட்டான்னு சொல்லக்கூடியது. அது நான் என்ன சொல்லிட்டு சைக்ளோ அப்படின்னா என்ன, ஸ்டோமேட்டா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன். ஸோ மெயினாக வித்தவுட் ஜான் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு எக்ஸாம்பிள்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கோ. இப்போ அதுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கேரக்டர், இட் இஸ் எக்டோ பேராசைட் ஆன் சம் ஃபிஷ்னு கொடுத்துருக்காங்க. எக்டோ பேராசைட் ஆனது, அதாவது மீன் இருக்குது, மீனுக்கு அந்த உடம்புக்கு வெளியில் எக்டோனா என்னது, வெளியில் வந்து ஊட்டிட்டு வந்து வாழக்கூடியது, ஊட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, எக்டோ பேராசைட் ஆன் சம் ஃபிஷஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மீனுக்கு மேலே ஊட்டிட்டு இருக்கக்கூடியது, சரியா? தட்ஸ் வாட் இஸ் கால்டு எக்டோ பேராசைட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்ஸ் முன்னாடி சொன்ன இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரிமிட்டிவ், தொன்மையானன்னு சொல்லுவாங்க தமிழில். இட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்கப்பா, பிரிமிட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாய்க்ளோதெர்மிக் கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருக்காங்க, பாய்க்ளோதெர்மிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கால்டு பாய்க்ளோதெர்மிக்? இந்த பாய்க்ளோதெர்மிக் சர்வீஸ் கால்டு கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோல்டு பிளட்டட் அனிமல். ஸோ பாய்க்ளோதெர்மிக் சொல்லலாம், என்ன சொல்லலாம் வேறு, கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்ம, சரியா? ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு கோல்டு பிளட்டட்னு சொல்லக்கூடியது, பாய்க்ளோதெர்மிக் சொல்லக்கூடியது, they lack the capacity to regulate their body temperature. ஸோ இதனால் வந்து என்ன பண்ண முடியாது, அதனோட பாடி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. that's what is called the பாய்க்ளோதெர்மிக் அது கோல்டு பிளட்டட் அனிமல்னு சொல்லக்கூடியது. அந்த சூழலுக்குரிய அந்த டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி என்னுடைய உடலோட வெப்பத்தை என்ன பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்க முடியல அப்படின்னா அந்த வகையான விலங்குகளுக்கு பிறகு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். இது சர்வீஸ் கால்டு என்னது, கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டு அப்படின்னா நாமளே யார் அப்படின்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நம்மளே யார்ப்பா, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். we can easily to regulate our body temperature, that's why we are all called warm blooded animals அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நான் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்க, பாய்க்ளோதெர்மிக். வேறு எப்படி சொல்கிறோம், கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ். கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய என்னப்பா, they cannot regulate their body temperature. ஓகேங்களா? ஸோ அது முன்னாடி சொன்ன மாதிரி இதை சொல்லுவாங்க ஜாலஸ் அக்வாட்டிக் வெர்டிபிரேட். இது முன்னாடி சொல்லிட்டோம். இதில் என்ன இருக்குதுன்னா நமக்கு வந்து தாடைகள் வந்து இருக்காது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பாடி ஷேப் வந்து எப்படி இருக்குது, பாடி ஷேப் வந்து எப்படி இருக்குப்பா பாடி ஷேப்பு, சிலிண்டர், ரொம்ப நீளமாக உள்ளே வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ராட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ராட் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. அதாவது எப்படி இருக்குன்னா வந்துட்டு மிடில் வந்து மிடில் வைடாக இருக்கும், அதோடைய எண்டு ரெண்டுமே வந்து பண்ணிட்டு டேப்பராக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ த பாடி என்ன கொடுத்துருக்காப்பா, ஷேப்பு சிலிண்டராக வந்து இருக்கின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீண்டு அதை உள்ளே வந்து இருக்கக்கூடியது, மிடில் வைடாகவும், ரெண்டு எண்டு எப்படின்னா டேப்பராக வந்து இருந்தால் தட் இஸ் சிலிண்டர்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈல்னு சொல்லக்கூடிய சோன் டைப் ஆஃப் ஃபிஷ்னு சொல்கிறோம் நாங்கள், சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதோட பாடி ஷேப் வந்து அப்படி தான் கொடுத்துருவாங்க. ஈல் ஃபிஷ் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் நம்ம, சரியா? தமிழ் சொன்னால் விலாங்கு மீன் சொல்லுவாங்க. அந்த மீனோட அந்த மீன் மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு டு பெயரிங் தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6 to 15 pairs of gill slits for the respiration purpose. 6 to 15 pairs of gill slits கொடுத்துருக்காங்க. அதாவது 6 என்னது 15 பேர்னு சொல்லக்கூடிய கில் ஸ்லிட்ஸ், செவில் பிளவல் வந்து இதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த பர்பஸ்க்காக அந்த கில் ஸ்லிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரெஸ்பிரேஷன் பர்பஸ்க்காக, அதாவது சுவாசத்திற்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உடல் நீண்டு ஒல்லியாக இருக்குது, சிலிண்டர் ஷேப்னு கொடுத்துட்டான், விலாங்கு மீன் போன்று காணப்படுகிறது, சுவாசத்திற்கு தகுந்த மாதிரி 6 முதல் 15 இணை செவில் பிளவுகள் வந்து இதில் வந்து காணப்படுறதா சொல்லியிருக்காங்க, சரியா? அதே மாதிரி என்னுடைய மவுத் வந்து எப்படிப்பா இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மவுத் இஸ் சர்க்குலர். அது முன்னாடி சொல்லிட்டோம். சைக்ளோ ஸ்டோமேட்டர் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். சர்க்குலராக வட்ட வடிவமாக இருக்கக்கூடியது மொத்தம் சொல்லக்கூடியது. வித்தவுட் இது முன்னாடி சொல்லிட்டோம், தாடைகள் வந்து இருக்காது. சக்டோரியல் என்ன அப்படின்னா உறிஞ்சிற மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்லணும்னா சக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. வாய் வட்டமாக இருக்கும், தாடைகள் இருக்காது, உறிஞ்சின் தன்மையுடையது. மவுத் இஸ் சர்க்குலர் வித்தவுட் ஜா அண்ட் சக்டோரியல். ஓகே, பட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹார்ட். 2 சேம்பர் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்னாலே உனக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 சேம்பர் ஹார்ட் தான் இருக்கும். 2 சேம்பர்னு சொல்லக்கூடியது ஒரு ஆரிக்கிள் இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்கும். 1 ஆரிக்கிள் அண்டு 1 வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடியது. 1 ஆரிக்கிள் அண்டு 1 வென்ட்ரிக்கல். ஸோ அதான் நம்ம என்ன சொன்னோம், 2 சேம்பர்னு சொல்லக்கூடியது. இங்கே 2 சேம்பர் ஆஃப் ஹார்ட் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன், அதாவது மூடிய ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லக்கூடியது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்,
we have the closed type of the circulation. நமக்குலாம் என்னது closed type circulation இருக்கு. ஓகேவா? ஏன்னா blood passes through the என்னது blood capillaries, blood vessels like arteries, veins and capillaries மூலமா தான் வந்து blood வந்து பாஸ் ஆகுது உள்ளுக்குள்ள. That's why the closed type of circulation அப்படிமா நம்ம சொல்றோம். ஓகேங்களா? So heart to chamber and closed type of the circulation. இப்போ next point, இது முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். No paired appendages. நோ பேர்ட் என்னது அப்பண்டேஜ் வந்து இதில் வந்து இருக்காது. இணை உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இதில் வந்து உனக்கு இருக்கவே இருக்காது. சரியா? நோ பேர்டு அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி முக்கியமாக என்னுடைய கிரேனியம் அண்டு வெட்டிபரல் கால்னு சொல்லக்கூடியது. கிரேனியம் அண்டு என்னது வெட்டிபரல் கால்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த மண்டையோடும் அதே மாதிரி முதுகிலும் தொடர்ந்து சொல்லக்கூடியது. பின்னாடி இப்போ நமக்கு ஸ்பைனல் கால்னு சொல்லக்கூடாது, வெட்டிபல் கால்னு சொல்லக்கூடியது. கிரேனியம் சொல்லணும் நம்முடைய மண்டையோடுன்னு சொல்லக்கூடியது. கிரேனியம் அண்டு வெட்டிபல் காலம் இட் இஸ் மேட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? கார்டிலேஜினஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னப்பா கொடுத்துருக்காங்க? கார்டிலேஜினஸ். அதாவது கார்டிலேஜ் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வந்து அந்த போன்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இயரில் வந்து இருக்கக்கூடியது. இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டிலேஜினஸ் போன்ஸாக வந்து இருக்கும். ஓகே, ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கக்கூடியது. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக போன் இருந்தால் அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? போனி ஃபிஷ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது பேர் கொடுத்துருக்காங்க கார்டிலேஜினஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ த கிரேனியம் அண்ட் வெட்டிபரல் காலம் இட் இஸ் மேட் ஆஃப் த கார்டிலேஜினஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வகை விலங்குகளில் குருத்தெலும்பினாலான மண்டை ஓடும் முதுகெலும்பு தொடரும் உள்ளன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வெரி பெக்குலியர் கேரக்டர் of this class, the 10th point is mostly marine. It is mostly marine but migrate to the fresh water. It is mostly marine. எங்க வாழக்கூடியது? கடல்ல வந்து வாழக்கூடியது. but migrate to the என்னது fresh water. எங்க போகுது? fresh water வந்து போகுது, நன்னீருக்கு வந்து போகுது. சரியா? மைக்ரேட் தெரியும். மூவிங் ஒன் பிளேஸ் டு த another place, that is called என்னது மைக்ரேட் அப்படிமா நம்ம சொல்றோம். சரி, இது மரைன்ல வாழக்கூடியது. ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து மைக்ரேட் டு த என்னது fresh water. எதுக்காக? ஃபார் த ஸ்பானிங். ஸ்பானிங் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்ட்டு ஸ்பானிங் சொல்லலாம், என்னது ப்ரீடிங் சொல்லக்கூடலாம். ஸ்பானிங் என்னது ப்ரீடிங் அப்படின்ற நம்ம சொல்லலாம். அதாவது ஸ்பானிங் சொல்லக்கூடியது அந்த டு ரிலீஸ் அ எக் ஆர் ஸ்போம், டு ரிலீஸ் அ எக் ஆர் என்னது ஸ்போம்னு சொல்லக்கூடியது. அதுதான் நம்ம என்ன சொல்லக்கூடிய ஸ்பானிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இது மெரைனில் வாழுது பட் மைக்ரேட் டு என்னது ஃப்ரெஷ் வாட்டர். எந்த பர்பஸ்க்காகப்பா? ஃபார் த ஸ்பானிங். ஸ்பானிங்னா டு ரிலீஸ் எக் என்னது ஸ்போம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, ப்ரீடிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ மெரைன்லேருந்து ஸ்பானிங் பர்பஸுக்காக ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து மைக்ரேட் ஆனால் ஸோ தட் டைப் ஆஃப் மைக்ரேஷன் இஸ் கால்டு அனட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். வாட் இஸ் அனட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்னா அது மெரைனில் வாழுது. மெரைன்லேருந்து எங்கே போகுது? ஃப்ரெஷ் வாட்டர் வந்து போகுது. எந்த பர்பஸ்க்காக வந்து போகுது? ஸ்பானிங் பர்பஸ்க்காக. அதாவது அந்த முட்டையை வந்து ரிலீஸ் பண்ணும் இதில் ஃபீமேலில் பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ டு ரிலீஸ் எக்கு அது என்னது ஸ்போம் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் அந்த வகையான மைக்ரேஷன் பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அனட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன அது எக்கியோ இல்லை ஸ்போமே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் ஸ்பானிங் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் என்னது ஸ்பானிங் வித்தின் ஃபியூ டேஸ் தே டை. ஸோ கொஞ்ச நாள் அது என்னது இறந்து போயிடுது. வித்தின் ஃபியூ டேஸ் தே டை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்பானிங்கில் நடந்த பிறகு நமக்கு என்ன உருவாகுது? லார்வா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட் இஸ் த நேம் த லார்வா? தட் இஸ் கால்ட் த அமோசிட் லார்வான்னு சொல்லக்கூடியது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த லார்வா? அமோசிட் லார்வா. சரியா? ஸோ இந்த லார்வான்னு சொல்லக்கூடியது உனக்கு என்னவா மாறுது? ஆஃப்டர் மெட்டமார்போசிஸ் சொல்லக்கூடியது, வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடியது. ஆஃப்டர் மெட்டமார்போசிஸ் இந்த லார்வான்னு சொல்ல நமக்கு என்ன மாறுது? அடல்ட்டாக மாறி மறுபடியும் ரிட்டன் எங்கடா வருது அப்படின்னா எங்கே வருது? உனக்கு ஓசன் வந்துடுது. சரியா? ஸோ இந்த வகையான மைக்ரேஷன் இப்போ என்ன சொன்னால் கெட்டட்ராமஸ் மைக்ரேஷன். கெட்டட்ராமஸ் மைக்ரேஷன். ஓகே, மெரைன்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் போனால் தட் டைப் ஆஃப் மைக்ரேஷன் இஸ் கால்டு அனட்ராமஸ் மைக்ரேஷன். அது வந்து உனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர் ஸ்பானிங்லாம் முடிஞ்ச பிறகு அது டை ஆகிடுது. அந்த லார்வான்னு சொல்லக்கூடியது உனக்கு வந்து மெட்டமார்போசிஸ் நடந்து அடல்ட்டாக மாறி மறுபடியும் வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து எங்கே வருது? உனக்கு ஓசனுக்கு வருது. அப்படி ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து மறுபடியும் ஓசன் வந்துச்சு அப்படின்னா தட் டைப் ஆஃப் மைக்ரேஷன் இஸ் கால்டு கெட்டட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லக்கூடியது. சரியா? ஸோ மறுபடியும் தெளிவாக சொல்கிறோம் பார்த்துக்கோ தமிழில். ஸோ கடலில் மட்டுமே வாழக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்கத்துக்காக, அதான் ஸ்பானிங் சொல்லக்கூடியது, ரீப்ரொடக்ஷன் பர்பஸுக்காக. ஓகே, இனப்பெருக்கத்துக்காக உனக்கு எங்கே போகுது அப்படின்னா வந்துட்டு எங்கேப்பா போகுது? நன்னீர் நோக்கி என்ன போகுதுன்னா வந்துட்டு மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி போகும்போது அந்த மைக்ரேஸ் பார்த்தா சொல்லலாம் அனட்ராமஸ் மைக்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இனப்பெருக்கத்துக்கு பின்னாடி சில நாட்களில் அது என்ன இறந்து போயிடுது உனக்கு. சரியா? ஸோ அதேமாரி அவற்றை முட்டையிலேருந்து வெளியே வரக்கூடிய இந்த
சீட்டில் லார்வான்னு சொல்லக்கூடியது உருமாற்றத்துக்கு பிறகு மீண்டும் மறுபடியும் எங்கே வருதுன்னா கடலுக்கு வந்து திரும்புது. சரியா? ஸோ அதான் என்ன சொல்கிறோம்னா வந்துட்டு கேரக்டர் மைக்ரேஷன் சொல்லக்கூடியது. சரியா? இது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோ. இட்ஸ் வெரி பெக்குலியர் கேரக்டர் ஆஃப் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ அப்படியே ஒரு சார்ட் மார்க் கூட போட்டுக்கோ, இப்படி வச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ இது என்னது மெரைன் வச்சுக்கோங்க. மெரைன் அப்படியே இங்கேருந்து எங்கே போகுது, ஃப்ரெஷ் வாட்டர் வந்து போகுது, மெரைன் டு ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த மெரைன் டு ஃப்ரெஷ் வாட்டர் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அனட்ராமஸ் மைக்ரேஷன். அனட்ராமஸ் மைக்ரேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து எங்கே வருது, மெரைனுக்கு வருது. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறோம்னா கேரட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பெட்ரோமைசான்னு சொல்லக்கூடியது, லாம்ப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். மிக்சின்னு சொல்லக்கூடியது, ஹாக் ஃபிஷ்னு சொல்லக்கூடியது, ஹாக் மீன்கள்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ கொடுத்தா ஹாக் ஃபிஷ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டென்டக்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹியர் 12 pairs ஆஃப் கில் ஸ்லேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கில் ஸ்லேட்ஸ் எது பாருக்கு உனக்கு ரெஸ்பிரேஷன் பர்பஸ்க்காக இந்த கில் ஸ்லேட்ஸ் சொல்லக்கூடாது, அதாவது செவில் பிளவுன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். அதுமாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா லாம்ப்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுத்துருப்பாங்க கில் ஓப்பனிங் சொல்லக்கூடியது. கில் ஓப்பனிங் இங்கே எவ்வளோ பாருக்கு உனக்கு 7 pairs இருக்குது. சரியா? இது எந்த பர்பஸ்க்காக உனக்கு ரெஸ்பிரேஷன் பர்பஸ்க்காக இங்கே வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா. See the next one. See the next one. So next class. ஸோ அந்த கிளாஸ்னு சொல்லக்கூடிய எதில் இருக்குன்னா முன்னாடியே சொல்லிட்டு உனக்கு நாந்தோஸ்டோமேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கிளாஸ் சொல்லக்கூடியது அது ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, பைசஸ் அண்டு டெட்ராபோடாக வந்து பிரிக்கிறாங்க. சரியா? அந்த பைசஸில் 2 கிளாஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஒன்று பார்த்தோம்னா கான்டாக்ட் டீஸ்னு சொல்லக்கூடியது, என்ன சொல்கிறாங்க ஆஸ்டிக் டீஸ்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? See the first one கான்டாக்ட் டீஸ்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் கான்டாக்ட் டைஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, இல்லை கான்டாக்ட் டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழில் சொன்னால் குருத்தெலும்பு மீன்கள்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் கான்டாக்ட் டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. தமிழ் சொன்னால் குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கான்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா கார்டிலேஜ். ஓகேங்களா? இக்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன சொன்னால் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? கான்ட்ரஸ் என்னது கார்டிலேஜ், இக்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன சொல்கிறாங்க ஃபிஷ். அப்போ என்ன சொல்கிறாங்க கார்டிலேஜ் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது கான்டாக்டிக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? see the some features of this class. குருத்தெலும்பு மீன்கள்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட்டு மெரைன் ஃபிஷஸ். இது எங்கே வேணால் மெரைனில் இருக்கக்கூடியது, கடலில் வந்து இருக்கக்கூடியது. சரியா? வித் கார்டிலேஜ்னஸ் எண்டோஸ்கெல்டன் கொடுத்துருக்காங்க. வித் கார்டிலேஜ் என்ன சொல்கிறாங்க எண்டோஸ்கெல்டன் சொல்லக்கூடியது. சரியா? அதாவது கடல் வாழக்கூடிய இந்த மீன்களான இப்போ அகசட்டுகன்னு சொல்லக்கூடியது எதனால் ஆனன்னு சொல்லியிருக்காங்க, குருத்தெலும்பினால் ஆனவை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கார்டிலேஜ்னஸ் என்னது எண்டோஸ்கெல்டன் சொல்லக்கூடியது. இன்டர்னலில் எப்படி இருக்குது அப்படின்னா கார்டிலே அது வந்து ஸ்ட்ராங் போனாக இருக்காது. சரியா? கொஞ்சம் சாஃப்ட் போனாக இருக்கும். சரி, அதான் என்ன சொல்லுவாங்க கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெல்டன் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து தெரியும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், த நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூ த லைஃப். நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூ தனது லைஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் உனக்கு. ஸோ வாழ்நாள் முழுவதும் இதுக்கு வந்து பார்த்தா முதுகு நாள் வந்து இதுக்கு வந்து இருக்கின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூ தனது லைஃப் முடிகிற வரைக்குமே. சரியா? அதில் ஆர்வால் ஆரம்பித்து கடைசி லைஃப் வரைக்குமே இது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காப்பா. ஃபுல்லுமே இருக்கும் அந்த நோட்டோகார்ட்னு சொல்லக்கூடியது. நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூ தனது லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த ஸ்கின் இஸ் கவர்ட் பை. ஓகே, அந்த தோல்னு சொல்லக்கூடிய எதனால் வந்து மூடப்பட்டுள்ளது, த ஸ்கின் இஸ் கவர்ட் பை டெர்மல் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் சொல்லக்கூடியது. டெர்மல் ஆனது பிளக்காய்ட் ஸ்கேல்னு சொல்லக்கூடியது. அதனால் வந்து டோட்டலாக வந்து கவர் ஆகிக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து அது செதில்கள் மூலிமா தான் அந்த ஃபிஷ் வந்து டோட்டலாக வந்து கவர் ஆகிருக்கும். சரி, அதில் உனக்கு என்னென்ன ஸ்கேல்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஓகேவா? சைக்ளாய்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்டீனாய்டு ஸ்கேல்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த 3 டைப் ஸ்கேல்ஸ் அதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இங்கே இது ஸ்கின்னு கவர்ட் பை டெர்மல் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் மூலிமா வந்து கவர் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. பிளக்காய்ட் செதில்கள்னு சொல்லக்கூடியது போர்த்தப்பட்ட கடினமான தோல் வந்து இதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், மவுத் லொக்கேட்டட் எங்கடா இருக்குது அப்படின்னா வென்ட்ரல் சைடு வந்து இருக்குது. எங்கே கிடையாது, டார்ஸில் வந்து கிடையாது. எங்கே பாருக்கு வென்ட்ரல் சைடில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக வந்து பார்த்துக்கோ. சரியா? ஸோ வயிற்று புறத்தில் தான் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த வாய்ப்பகுதி வந்து காணப்படுறதா வந்து கொடுத்துருக்காங்க. மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி, வாயப்புறத்தில் வந்து இருக்குது. சரியா? அதே மாதிரி மவுத்துன்னு சொல்லக்கூடியது ஸோ வயிற்றுப்புறத்தில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? லொக்கேட்டட் வென்ட்ரலின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதனுடைய டீத் ஆர் மாடிஃபைடு பிளக்காய்ட்.
teeth are modified என்னது placoid scales வந்து கொடுத்துருக்காங்க. teeth are modified placoid scales very important. teeth are modified என்ன கொடுத்துருக்காங்க placoid scale. அதாவது வயிற்றுப்புறத்தில் காணப்படக்கூடிய அந்த வாய்க்குள்ள மாறுபாடு அடைஞ்ச placoid செதில்களான பற்கள் வந்து பார்த்தோம்னா பின்னோக்கி வளைந்து காணப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா கொடுத்தாங்களா? backwardly direction. ஓகேங்களா? ஸோ மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி, டீத் ஆர் மாடிஃபைடு placoid scales பேக்வர்ட்லி டைரக்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வயிற்றுப்புறத்தில் காணப்படக்கூடிய வாய்நூல் மாறுபாடு அடைந்த placoid செதில்களான பற்கள் பின்னோக்கி வளைந்து காணப்படுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்வர்ட் டைரக்டட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்துக்கோ ஸ்கின் ஸ்டப் கவர்ட் பை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டெர்மல் placoid scales கொடுத்துருக்காங்க. இங்கே டெர்மல் placoid scale. இங்கே வந்து என்னுடைய கார்டல் பின் சொல்லக்கூடியது. என்ன கொடுத்துருக்காங்க? என்னுடைய கார்டல் பின். அது பேர் என்ன சொல்கிறாங்க? ஹெட்டரோ சர்க்கிள்னு சொல்லக்கூடியது. என்ன கொடுத்துருக்காங்க? ஹெட்டரோ சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. கார்டல் பின் கூட டெயில் பின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெயில் பின். ஓகேங்களா? டெயில் பின்னா வால் துடுப்புன்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ கார்டல் பின் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெட்டரோ சர்க்கிள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ வாட் இஸ் ஹெட்டரோ சர்க்கிள் அப்படின்னா என்ன? ஹெட்டரோ சர்க்கிள்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசிமெட்ரிக்கல் போத் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த வால் துடுப்புன்னு சொல்லக்கூடிய எப்படி பாருங்க உனக்கு ஏசிமெட்ரிக்கலாக இருக்கின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது உள்ளேயும் சரி வெளியும் சரி. ஏசிமெட்ரிக்கல் போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி தட் இஸ் கால்ட் என்னது ஹெட்டரோ சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே ஹோமோ சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கார்டிலேஜ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த கார்டல் பின் டெயில் பின் சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாங்க? ஹெட்டரோ சர்க்கிள்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஹெட்டரோ சர்க்கிள்? ஏசிமெட்ரிக்கல் போத் எக்ஸ்டர்னல் அண்ட் என்னது இன்டர்னலி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக வந்து பார்த்துக்கோ. தமிழ் சொல்லணும்னா அக மற்றும் புற அமைப்பில் சமச்சீரற்ற தன்மையுடைய ஹெட்டரோ சர்க்கிள் வால் துடுப்பு வந்து காணப்படுகிறது. இதில் இந்த கார்டிலேஜ் ஃபிஷ்ஷில். ஓகேங்களா? see the next point. jaws very powerful. jaws என்ன சொல்றாங்க? very powerful. predaceous ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் தாடைகள் சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணுக்கு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடணுங்க. predaceous அனிமல் கொன்று சாப்பிடக்கூடியது. அதான் predaceous அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. jaws என்ன சொல்கிறாங்க? வெரி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. அதான் என்ன சொல்கிறாங்க? அதை predaceous அனிமல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை இந்த கார்டிலேஜ் ஃபிஷ்னு சொல்லக்கூடியது. சரியா? இது வந்து பார்த்துக்கோ. அடுத்தது ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது? ரெஸ்பிரேஷன் பை very important one more question. Lamniform gills. Respiration by lamniform gills without operculum. Without operculum சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே lamniform gills மூலிமா நடக்குது. சரியா? ஆனால் இங்கே என்ன இல்லை அப்படின்னா வந்துட்டு ஓப்பர்குலம்னு சொல்லக்கூடியது. வித்தவுட் ஓப்பர்குலம். வாட் இஸ் ஓப்பர்குலம் அப்படின்னா வந்து ஓப்பர்குலம் சொல்ல கில் கவர்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்குகிறோம், மொபைலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கவர் போடுறோம். சரியா? ஸோ அப்போ அந்த கவர் போடுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு மொபைல் கவர் சொல்கிறோம் நம்ம. சரியா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க? ஓப்பர்குலம்னு சொல்லக்கூடியது. அது வந்து இங்கே இல்லை. ஓகேங்களா? கில்ஸ் இருக்குது. கில்ஸை கவர் பண்ணக்கூடிய இந்த கில் கவர் இல்லாதனால அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? வித்தவுட் ஓப்பர்குலம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ த ரெஸ்பிரேஷன் பை lamniform gills வித்தவுட் ஓப்பர்குலம். ஓப்பர்குலம் என்ன சொல்லக்கூடியது? கில் கவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இதையும் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? இலை வடிவ செவில்களால் சுவாசம் வந்து நடைபெறதான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் என்ன கிடையாது? இதில் வந்து செவில் மூடின்னு சொல்லக்கூடியது கிடையாது. அது கில் கவர்னு சொல்லக்கூடிய செவில் மூடியில் வந்து என்னது கிடையவே கிடையாது. இலை வடிவ செவில்கள்னு சொல்லக்கூடியது. அதான் lamniform gills சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஆனால் செவில் மூடின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்கிரீட்டா ஆர்கன் மீசோநெப்ரிக் கிட்னி, அதாவது கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய எப்படி நடக்குது அப்படின்னா என்னது மீசோநெப்ரிக் கிட்னி மூலிமா நடக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீசோநெப்ரிக் கிட்னி? மீசோநெப்ரிக் கிட்னி அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மீசோநெப்ரிக் கிட்னி அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப், நோட் பண்ணிக்கோப்பா, ஃபார்மேஷன் ஆஃப் மீசோநெப்ரிக் tubules. Formation of mesonephric tubules from intermediate mesoderm. Formation of tubules is a tube like section சொல்லக்கூடிய குழாயோட இருக்கக்கூடிய formation of mesonephric tubules. சரியா? from intermediate mesoderm. Formation of mesonephric tubules from intermediate mesoderm. ஓகேங்களா? ஸோ இந்த மீசோநெப்ரிக்னு சொல்லக்கூடியது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மீசோநெப்ரிக்னு சொல்லக்கூடியது இட் இஸ் எ பிரின்சிபல் எஸ்கிரிட்டரி ஆர்கன் டூரிங் த ஏர்லி எம்ப்ரியானிக் லைஃப்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது 4 to 8 வீக்காக இருக்கும்போது அந்த கரு வளர்ச்சி அடைதல் உனக்கு அதெல்லாம் அந்த 4 to 8 வீக்கில் அதான் டூரிங் த ஏர்லி எம்ப்ரியானிக் லைஃப்னு சொல்லக்கூடியது.
ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஏர்லி எம்ப்ரியானிக் லைஃப்பில் ஸோ அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கிட்னி டைப் தான் என்ன சொல்கிறோம், இந்த மீசோநெப்ரிக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இட் இஸ் த பிரின்சிபல் எக்ஸ்கிரீட்டிவ் ஆர்கன் டூரிங் த ஏர்லி எம்ப்ரியானிக் லைஃப் 4 to 8 வீக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், மீசோநெப்ரிக் கிட்னி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அப்போ இதில் என்ன வகையான எக்ஸ்கிரீட்டிவ் ஆர்கன் இருக்குப்பா அப்படின்னா மீசோநெப்ரிக் கிட்னி, அது மூலிமா கழிவுகள் வந்து வெளியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. அடுத்து ஹார்ட்டு, 2 சேம்பர் ஹார்ட். அது நான் அதான் ஃபிஷன் நான் சொல்லிட்டேன். ஃபிஷன் சொன்னாலும் உனக்கு என்னது அப்படின்னா 2 சேம்பர் தான் இருக்கும். அதில் 1 ஆரிக்கல் 1 வென்ட்ரிக்கிள் இருக்கும். ஒரு ஆரிக்கல் என்னது ஒரு வென்ட்ரிக்கிள் வந்து இதில் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்டு 2 சேம்பர், 1 ஆரிக்கல் அண்டு 1 வென்ட்ரிக்கிள். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்ட்லேஜ் ஃபிஷன் சொல்லக்கூடியது யூரியா டெலிக்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அது எதை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா யூரியா வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இந்த கார்ட்லேஜ் ஃபிஷன் சொல்லக்கூடியது யூரியா டெலிக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அந்த யூரியா டெலிக்னு சொல்லக்கூடியது அது வந்து யூரியா வந்து கழிவு பொருளை வந்து வெளியேற்றக்கூடியது. த ஸ்டோர் யூரியா இந்த என்னது பிளட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது எங்கப்பா வந்து யூரியா வந்து ஸ்டோர் பண்ணது, பிளட்ல வந்து யூரியா வந்து ஸ்டோர் பண்ணிக்குமா. சரியா, யூரியா டெலிக்கு ஸ்டோர் யூரியா என்னது பிளட், ரத்தத்தில் வந்து யூரியா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், சேமித்து வைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி வைக்கிறது மூலிமா அது என்ன பண்ணுது அப்படின்னா டு மெயின்டைன் த ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. மெயினாக மீசோநெப்ரிக் வகை சிறுநீருக்கு வந்து இதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி இது என்ன கழிவுப் பொருளை வெளியேற்றுது, யூரியா வந்து கழிவுப் பொருளை வெளியேற்றுது. சரியா, உடல் திரவத்தின் ஊடுகலப்பு அடர்த்தியின் சமநிலை வந்து பராமரிப்பதற்காக தம் ரத்தத்தில் இது என்ன பண்ணுது அப்படின்னா ரத்தத்தை வந்து என்னது யூரியா வந்து சேமித்து வைக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூரியா டெலிக்னு சொல்கிறோம். ஸோ எங்கே யூரியா ஸ்டோர் பண்ணுது, பிளட்ல வந்து ஸ்டோர் பண்ணுது. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலிமா அது என்ன டு மெயின்டைன் த ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக வந்து பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி டோல் பொய்க்கிலே தெருமின்னு சொல்லக்கூடியது. பொய்க்கிலே தெருமினானது கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணால் அதனால் வந்து ரெகுலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அது தெளிவு வந்து தட் இஸ் கால்ட் பாய்க்கிலோ தெர்மிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா விவிபேரஸ். ஓகேங்களா, ஸோ விவிபேரஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் என்னது விவிபேரஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ லிவ் எங்கோல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய. ஸோ தட் இஸ் கால்ட் என்னது விவிபேரஸ் சொல்கிறாங்க. விவிபேரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக குழந்தைன்னு சொல்லக்கூடியது பேபி கெட் milk directly from the mother, baby get directly from the mother அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, தெளிவாக வந்து பார்த்துக்கோப்பா. எங்கேயும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, விவிபேரஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ பேபி கெட் மில்க் டைரக்ட்லி ஃப்ரம் த என்னது மதர். ஸோ தட் இஸ் கால்ட் என்னது ஓவிபேரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டாக இருக்கும். செக்ஸஸ் செப்பரேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். மேல்ஸில் வந்து பெல்விக் பென்ஸ் வந்து அது என்னவோ மாறுது டு பியர் தான் அது கிளாஸ்பராக வந்து மாறுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கிளாஸ்பர்னு சொல்லக்கூடிய எதில் மட்டும் இருக்கும், மேலில் மட்டும் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ மேலில் அதனோட பெல்விக் பென்ஸ் டு பியர் தான் அது கிளாப்சர். ஓகேவா, ஸோ கிளாப்சர் மாதிரி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டு எய்ட் இன் த இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு, அதாவது உட்கருவுறுதலுக்கு மிக முக்கியமாக வந்து பயன்படக்கூடியது. அப்போ அந்த கிளாஸ்பர்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்ட்டு அதையும் நோட் பண்ணிக்கோ. வாட் இஸ் கிளாப்சர் அப்படின்னா it is a male anatomical structure, male anatomical structure found in some group of animals அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. male anatomical structure found in some group of animals அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த கிளாஸ்பர்னு சொல்லக்கூடிய எதில் மட்டும் இருக்கு அப்படின்ட்டு மேலில் மட்டும் இருக்கக்கூடியது. இதில் மட்டும் இருக்கக்கூடியது மேலில் மட்டும் இருக்கக்கூடியது. ஸோ மேல் வந்து எந்த பர்பஸுக்காக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மேட்டிங் பர்பஸுக்காக, இனப்பெருக்கத்துக்காக. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரெண்டும் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது போகணும். ஓகே, சரியா. ஸோ அந்த மேட்டிங் பர்பஸுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இந்த கிளாஸ்பர் சொல்லக்கூடியது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிளாப்சர் சொல்லக்கூடியது ப்ரெசன்ட் இந்த மேல் இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்னது மேட்டிங். ஓகேங்களா, மேட்டிங்னா மேலும் ஃபீமேலும் இணைஞ்சு அது பேர் சொல்லணுமா மேட்டிங் அப்படின்னா நம்ம சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி இதில் இந்த கார்டிலேஜ் ஃபிஷ்ஷில் இது வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேல் கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஓகே ஹேவ் தென் அதே கிளாஸ்பர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூட இந்த போஸ்டீரியர் போர்ஷன் சொல்லக்கூடியது, இந்த போஸ்டீரியர் போர்ஷன் ஆஃப் தானது பெல்விக் பின் சொல்லக்கூடியது, இந்த போஸ்டீரியர் போர்ஷன் ஆஃப் த பெல்விக் பின் சொல்லக்கூடிய என்னவா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இட் சர்வ் ஆஸ் த இட் இஸ் யூஸ் டு த கேனல் மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ என்னவா இருக்குது கேனல் மாதிரி இருக்குது. ஸோ செமன் இன் டு த ஃபீமேல் ஆஃப் த க்ளோக்கா, அப்போ அந்த கேனல் வழி என்னது அந்த செமன் போயிட்டு சரியா எங்கே போகுது ஃபீமேல் க்ளோக்கு வந்து போகுது உனக்கு சரியா. ஸோ இதுதான் என்ன சொல்லுங்க இந்த கிளாஸ்பர்னு சொல்லக்கூடியது. ஓகே, இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேலில் மட்டுமே என்ன இருக்கும் இந்த கிளாஸ்பர் இருக்கும். அதோட மெயின் பர்பஸ் என்னப்பா மேட்டிங் பர்பஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ டு எய்ட் இன் த இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ see the some examples.
என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ தமிழ் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கிளாஸ்பர்னு சொல்லக்கூடியது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோ, பைக்ளோ தெர்மிக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பைக்ளோ தெர்மிக் அப்படின்ற மாதிரி உடல் வெப்பம் மாறும் விலங்குன்னு கொடுத்துருக்காங்க. உடல் வெப்பனது மாறும் விலங்குகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக்ஸஸ் செப்பரேட் நம்ம சொல்லிட்டோம் உனக்கு, சரியா? ஆண் பெண் உயிர் வந்து தனித்தனியாக இருக்கக்கூடியது. இதில் ஆண் மீன்களின் இடுப்பு துடிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அகக்கருவுதலுக்கு உதவ புனர் உறுப்பு வந்து காணப்படுகிறது. அதான் வந்து இந்த கிளாஸ்பர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. மேலில் இந்த பெல்விக் பின் டு பே த கிளாஸ்பர் டு எய்ட் இந்த இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? see the some examples. ஸ்கோலியோடான்னு சொல்லக்கூடியது, அது என்ன சொல்கிறோம்? சார்க்குன்னு சொல்லக்கூடியது, சரியா? சுறாமீன் சொல்லக்கூடியது. அது ட்ரைகான் இருக்குது. ஸ்டிங்க்ரேன்னு சொல்லக்கூடியது, சரியா? கொட்டும் திருக்கைன்னு சொல்லலாம் தமிழில். ஸ்டிங்க்ரேன் வந்து கொட்டும் திருக்கை. அடுத்து ப்ரெஸ்டீஸ் இருக்குது, சரியா? ப்ரெஸ்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஃபிஷ் தான், ஷா ஃபிஷ்னு சொல்லக்கூடியது. தமிழில் சொன்னால் எறும்ப மீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரியா? ஸ்கோலியோடான்னு சொல்லக்கூடியது என்னது? சுறா, ஷார்க்கு. ட்ரைகான்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா என்னது? கொட்டும் திருக்கைன்னு சொல்கிறோம் நம்ம, ஸ்டிங்ரே. அடுத்து ப்ரெஸ்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன சொல்கிறாங்க? இறம்ப மீன், ஷா பீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே குருத்தெலும்பு மீன்கள் சம்மந்தப்பட்ட முக்கியமான பண்புகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கிளாஸ். Next class, see the some examples. Scoliodon, okay, this is Scoliodon. Pelvic pain, pectoral pain, mouth. So this is a lateral line sense organ. This is a lateral line sense organ. See the next example, next diagram. Prestige, earma means சொல்லணும் நம்ம, pelvic pain, caudal pain. Okay, the next one, trigon. So trigon is a pectoral pain, pelvic pain, caudal pain, spine. See, this is clasper, this one. So this is clasper. Okay, already know what is clasper. Okay, see the next class. So that is called Osteichthyes. Osteichthyes. Next class is Osteichthyes. Okay, osteic means, what is osteic? Osteon, bone. Ichthyes means fish, bony fish. தமிழ் சொன்னால் எலும்பு மீன்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஆசியா மீன்ஸ் போன், எக்திஸ் மீன்ஸ் ஃபிஷ்ஷு, போனி ஃபிஷ். தமிழில் என்ன சொல்லணுமா? எலும்பு மீன்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் இன்க்ளூட் மெரைன் ஃபிஷ்ஷஸ், கடலில் வந்து இருக்கக்கூடியது, சரியா? ஸோ மெரைன்லேயும் இருக்கலாம், வேற இருக்கிறவங்க ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கலாம் உனக்கு, சரியா? ஆனால் கான்டாக்ட் டீன்னு சொல்லக்கூடிய கார்ட்லேஜ் ஃபிஷ் ஒன்லி ஃபவுண்ட், அது எங்கே மட்டும் இருக்குது அப்படின்னா மெரைன் ஃபிஷஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது எங்கே இருக்கும்? மெரைன்லேயே இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, இந்த போனி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் போனி ஸ்கெலிட்டன். ஆஸ் போனி ஸ்கெலிட்டன். ஓகேங்களா? ஸோ போனின்னு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது, போனின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வந்துட்டு எண்டோஸ்கெலிட்டன், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது போனி எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மெயினாக தெளிவாக வந்து பார்த்தோம், இதை பொறுத்த வரைக்கும் நன்னீர் மற்றும் கடல் நீர் வாழும் மீன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து மெயினாக வந்து ரெண்டு திரும்ப வாழக்கூடியது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து போனி எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? போனி எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அதே மாதிரி ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிண்டில் ஷேப்னா வந்து சொல்லக்கூடியது கதிர் வடிவில் வந்து இருக்கக்கூடியது, அதான் ஸ்பிண்டில் ஷேப்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸ்பிண்டில் ஷேப்னது பாடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கதிர் வடி உடலையும் எலுமினால் ஆக்கப்பட்ட அகசட்டகத்தை உடையவை. ஓகேங்களா? அப்போ எலிமெண்ட் சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஸ் போனி எண்டோஸ்கெலிட்டன், ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி, கதிர் வடிவு உடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பிண்டில் ஷேப்டானது பாடி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஸ்கின் இஸ் கவர்ட் பை ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் இஸ் கவர்ட் பண்ணது ஸ்கேல்ஸு, கேனாய்டு, சைக்ளாய்டு, ஸ்டீனாய்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் இஸ் கவர்ட் பை த கேனாய்டு, சைக்ளாய்டு அரானது ஸ்டீனாய்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஐ டோல்டு ஃபிஷ்ஷில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது.
பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறோம், கார்டிலேஜ் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதில் அது மூலிமா வந்து கவர் ஆகிருக்கு. ஆனால் இந்த போனி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் இஸ் கவர் பை ஸ்கேல்ஸ் மூலிமா கவர் ஆகிருக்கு. அது என்னது ஸ்கேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேனாய்டு, சைக்ளைட் அண்ட் என்னது ஸ்டீனாய்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தெளிவாக வந்து பார்த்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் டெஃபினேஷன் அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய எப்படி பண்ணுறது, ரெஸ்பிரேஷன்ஸ் 4 pairs ஆஃப் த ப்ளம் அண்ட் டெஸ்கல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 4 pairs ஆஃப் என்னது ப்ளம் அண்ட் டெஸ்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் கவர்ட் பை ஓப்பர்க்ளம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் பை என்னது 15 pairs ஆஃப் என்னது கில் ஸ்லைட்ஸு. ஓகேவா, அதை லேமலிபார்ம் கில்ஸ்னு சொல்லக்கூடியது. அது தெளிவாக முன்னாடி வந்து பார்த்துக்கோ. அது மூலிமா தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டு ரெஸ்பிரேஷன் நடக்கிறத சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே ரெஸ்பிரேஷன் பை த 4 pairs ஆஃப் என்னது ப்ளம் அண்ட் டெஸ்கல்ஸ் இஸ் கவர்ட் பை ஓப்பர்க்ளம். ஆனால் அது என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் நாட் கவர்ட் பை த என்னது ஓப்பர்க்ளம். அங்கே வந்து ஓப்பர் வந்து கிடையாது. அதாவது கில் கவர்னு சொல்லக்கூடியது அதில் வந்து கிடையாது. செவில் மூடின்னு சொல்லக்கூடியது அதில் வந்து கிடையாது. இதில் கார்டிலேஜ் ஃபிஷ்ஷில் எலும்பு மீன்கள் வந்து அந்த செவில் மூடி வந்து கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே சொல்லக்கூடியது கில் ஓப்பர்க்ளானது கில் கவர்னு சொல்லக்கூடியது அது வந்து இங்கே வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரி, 2 சைடுமே இருக்கும். ஓகே, இது தெளிவாக வந்து பார்த்துக்கோம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கிளாஸ். ஏர் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் வித் ஆர் வித்தவுட் கனெக்ஷன் ஆஃப் தட் கட்னு கொடுத்துருக்காங்க. ஏர் பிளாடர் இஸ் என்னது ப்ரெசன்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் பிளாட்னு சொல்லக்கூடியது உனக்கு அந்த ஃபிஷ்ஷில் வந்து இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சென்டரில். ஏர் பிளாட்னு சொல்லக்கூடிய தமிழ் சொன்னால் காற்று பைகள்னு சொல்லக்கூடியது அதில் வந்து இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஏர் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் வித் ஆர் வித்தவுட் கனெக்ஷன் ஆனது கட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதாவது என்ன அப்படின்னா வந்து முன்னாடி சொல்லிட்டேன் உனக்கு, உணவுக்குழுவுடன் இணைக்கப்பட்ட அல்லது இணைக்கப்படாத காற்று பைகள் வந்து இதில் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. கட் ரீஜன் வந்து நம்முடைய அந்த உணவுக்குழுன்னு சொல்லக்கூடியது, அதாவது கட் ரீஜன் சொல்லக்கூடியது. ஏர் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் வித் ஆர் வித்தவுட் கனெக்ஷன் ஒன்றா கனெக்ஷன் ஆகிருக்கும், இல்லைன்னா கனெக்ஷன் ஆகாமல் இருக்கலாம் உனக்கு. சரியா, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஏர் பிளாடர் வந்து இதில் வந்து இருக்கிறத கொடுத்துருக்காங்க. காற்று பைகள்னு சொல்லக்கூடிய இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, உணவுக்குழுவுடன் இணைக்கப்பட்ட அல்லது இணைக்கப்படாத காற்று பைகள் இதில் வந்து காணப்படுகிறது. இதில் இந்த எலும்பு மீன்கள் வந்து காணப்படுகிறது. சரியா, ஸோ திஸ் ஏர் பிளாடர் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்விம் பிளாடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஏர் பிளாடர் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்விம் பிளாடர். ஓகேங்களா, நீந்துவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. சரியா, ஸோ த ஏர் பிளாடர் இஸ் மோஸ்ட்லி ப்ரெசன்ட் இந்த என்னது மோஸ்ட்லி ப்ரெசன்ட் வித்தவுட் கனெக்ஷன் ஆஃப் த கட் ரீஜன். ஓகேங்களா, ஸோ வாட்ஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் ஏர் பிளாடர் ஆர் ஸ்விம் பிளாடர்னு சொல்லக்கூடிய தமிழ் சொன்ன காற்று பைகள்னு சொல்லக்கூடியது. சரியா, அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் லங் ஃபிஷ்ஷில் நுரையீரல் மீன்கள் வந்து கேஸ் அதை வாயு பரிமாற்றத்துக்கு வந்து பயன்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் லங் ஃபிஷஸ். நுரையீரல் மீன்கள் வந்து வாயு பரிமாற்றத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இந்த டு மெயின்டைனிங் த பயான்சி இன் மோஸ்ட் ஆஃப் த ரே ஃபின்டு ஃபிஷஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பயான்சி? பயான்சி ஆனது ஃப்ளோட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த பயான்சி? ஃப்ளோட்டிங். ஓகேவா, ஃப்ளோட்டிங் சொல்லக்கூடியது மிதக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ மிதக்கிறது அதாவது நீரில் மிதக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதனோட உடலை இப்போ வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக வந்து என்னது மிதக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, அது மாதிரி தான் இது வந்து இருக்கிறது. அதுக்காக தான் அங்கே என்ன இருக்குன்னு இந்த ஏர் பிளாடர் இருக்குது. ஏர் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் வித் ஆர் வித்தவுட் கனெக்ஷன் ஆஃப் த கட் ரீஜன். It is very helpful in the gases exchange in the lung fishes and maintaining the buoyancy in the most of the ray finned fishes அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் உங்களுக்கு. சரியா, இந்த காற்று பரிமாற்றத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, முக்கியமாக நுரையீரல் மீன்களில். அதுமாதிரி திருக்கை மீன் சொல்லுவாங்க, அதான் ரே ஃபின்டு ஃபிஷ்னு சொல்லக்கூடியது. சரியா, மிதவை தன்மை வந்து கொடுக்கறதுக்கு இதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட். ஆல்ரெடி ஐ டோல்டு 2 chamber ஹார்ட். ஓகேங்களா, 2 chamber ஹார்ட் அது எங்கே இருக்குன்னா வென்ட்ரல் பிளேஸ்டு. ஓகேங்களா, இது தெளிவாக பார்த்துக்கோ. 2 chamber ஹார்ட் என்னது வென்ட்ரல் பிளேஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வென்ட்ரல் என்னது வயிற்றுப்புறத்தில் வென்ட்ரலே பிளேஸ்னு சொல்லக்கூடியது. சரியா, 2 chamberனா 1 ஆர்கன் 1 வென்ட்ரிகல்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி என்னோட எஸ்கேட் ஆர்கன் சொல்லக்கூடியது கழிவுநீர் உறுப்புன்னு சொல்லக்கூடியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மீசோநெஃப்ரிக் கிட்னி. இது முன்னாடி நான் சொல்லிட்டேன், வாட் இஸ் மீசோநெஃப்ரிக் கிட்னி முன்னாடி இது நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது எது வந்து எஸ்கிரீட் பண்ணுதுன்னு வந்துட்டு அமோனியா வந்து எஸ்கிரீட் பண்ணதுனால இப்போ என்ன சொல்கிறாங்க அமினோடெலிக் அனிமல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது இப்போ எஸ்கிரீட் பண்ணுது அமோனியா வந்து வெளியேற்றது, அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அமினோடெலிக் அனிமல் அப்படின்ற நம்ம சொல்லுவோம். அமோனியா வந்து கழிவு போல இது வந்து வெளியேற்றது. சரியா, என்ன டைப் ஆஃப் கிட்னி இருக்குது உனக்கு? மீசோநெஃப்ரிக் கிட்னி, அதுவும் அதே தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி முக்கியமாக இதுவும் ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ், ஹேவ் த வெல் டெவலப்டு லேட்டரல் லைன் சென்ஸ் ஆர்கன்.
லேட்டர் லைன் என்னது சென்ஸ் ஆர்கன் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கக்கூட்டு உணர்வு உறுப்புன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பக்கக்கூட்டு என்னது உணர்வு உறுப்பு இதை வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. சரியா, பக்கக்கூட்டு உணர்வு உறுப்புன்னு சொல்லக்கூடியது என்னென்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இப்போ ஃபிஷ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து அந்த சிம்பிளாட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இதை என்ன சொல்லணும் வந்துட்டு லேட்டர் லைன் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன சொல்லக்கூடியது லேட்டர் லைன் என்னது சென்ஸ் ஆர்கன் அப்படி நம்ம சொல்லக்கூடியது. ஸோ பக்கக்கூட்டு உணர்வு உறுப்புன்னு சொல்லக்கூடியது. பக்கக்கூட்டானது உணர்வு உறுப்பு இந்த மாதிரி லேட்டர் லைன் ஒரு சென்ஸ் ஆர்கன் வந்து இருக்கும். சரியா, அது லேட்டர் லைன் சென்ஸ் ஆர்கன் சொன்னால் லேட்டர் லைன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்கிறோம் உனக்கு. சரியா, ஸோ இந்த லேட்டர் லைன் சிஸ்டம் சொல்லக்கூடியது அந்த பக்கக்கூட்டு உணர்வு உறுப்புன்னு சொல்லக்கூடியது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் நோட் பண்ணிக்கப்பா, இட் இஸ் யூஸ்ட் டு டிடெக்ட் மூமெண்ட்டு, vibration and pressure. Okay, what is the main purpose of the lateral line sense organ? ஓகேவா, அதாவது பக்கக்கூட்டு உணர்வு இருக்குல்லப்பா உனக்கு அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்து இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் மூமெண்ட்டு, வைப்ரேஷன். ஓகேவா, மூவ் ஆகிறதுக்கு மூமெண்ட்டுக்கும் சரி அசைறதுன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி என்னது ப்ரெஷருக்கு. சரியா, அது பண்ணது முக்கியமாக வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு வைப்ரேஷன் சொல்லக்கூடியது. இது மூணுமே வந்து பார்த்துக்க மூமெண்ட்டு, வைப்ரேஷன் சொல்லக்கூடியது அண்ட் என்னது ப்ரெஷர் இன் சரௌண்டிங் வாட்டர். அதுக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத கொடுத்துருங்க. இது இந்த லேட்டர் லைன் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா, ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுறது கேட்டுக்கோப்பா. வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆர் யூஸ் ஆஃப் திஸ் லேட்டர் லைன் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் மூமெண்ட்டு, வைப்ரேஷன் அண்ட் ப்ரெஷர் இன் த சரௌண்டிங் வாட்டர். ஓகே, அண்ட் ஹியர் செக்ஸஸ் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் வந்து செப்பரேட் ஆகிருக்கு. சரியா, ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல், ஃபெர்டிலைசேஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதாவது கருவுறுதல் சொல்லக்கூடியது என்னது வெளிப்புறமாக நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஓவியர்ஸ் உங்களுக்கு தெரியும் தி லே எக். ஓவியர்ஸ் என்னது தி லே எக், தி லே எக். ஸோ தட் இஸ் கால்ட் என்னது ஓவியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே இருக்கணும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, see the examples. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸோசீட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க எக்ஸோசீட்டஸ். சரியா, அது என்னது ஃப்ளையிங் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் சொன்னால் பறக்கும் மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ கேம்பஸ் சொல்லக்கூடியது இப்போ கேம்பஸ். அது என்ன சொல்லணும்னா சிஆர்ஸ், தமிழ் சொன்னால் கடற்குதிரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பறக்கும் மீன்கள்னு சொல்லக்கூடியது. சரியா, இது எக்ஸோசீட்டஸ் சொல்லக்கூடியது ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு. இப்போ கேம்பஸ் சிஆர்ஸ் கடற்குதிரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லேபியான்னு சொல்லக்கூடியது லேபியா. ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம்னா லேபியா ரோகிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகு அப்படின்னு ரோகு மீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உனக்கு. சரியா, இப்போ நம்ம மீன் வந்து கடையில் போய் கேட்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு எது ரொம்ப டேஸ்டியஸ்ட் ஃபிஷ் அப்படின்னு எது சொல்லாமல் இந்த ரோகு தான் சொல்லுவாங்க உனக்கு. சரியா, லேபியான்னு சொல்லக்கூடியது ரோகு. அதேமாதிரி அடுத்து கட்லா மீன்கள் சொல்லக்கூடியது. ஓகே, கட்லான்னு சொல்லுவாங்க. இது வந்து கெண்டை மீன்கள்னு சொல்லுவாங்க உனக்கு. என்ன சொல்லுவாங்க கெண்டை மீன்கள்னு சொல்லக்கூடியது. சரியா, கட்லான்னு சொல்லக்கூடியது கட்லான்னு சொல்லுவாங்க உனக்கு. சரியா, அது சொல்கிறாங்க தெளிவாக வந்து பார்த்துக்கோ. இது வந்து கெண்டை மீன்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய க்ரோ ஆகக்கூடிய ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கட்லான்னு சொல்லலாம் உனக்கு. சரியா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரோகு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கட்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்னீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க உனக்கு. எக்னீஸ் இருக்கிறது சக்கரை ஃபிஷ்னு சொல்லக்கூடியது. ஓகே, உறிஞ்சி மீன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருவாங்க டீரோஃபில்லம்னு சொல்லக்கூடியது. டீரோஃபில்லம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பண்ணிட்டு ஆஞ்சல் ஃபிஷ்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் சொன்ன தேவதை மீன். இதெல்லாம் ஒன்றா கொஸ்டின் கேட்கலாம். எது நம்ம வந்து ஆஞ்சல் ஃபிஷ்னு சொல்கிறோம் அப்படின்னா டெட்ரோஃபில்லம், இதை வந்து சொல்லுவாங்க ஆஞ்சல் ஃபிஷ்னு சொல்லக்கூடாது. இது எல்லாமே இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒன் மோர் டைம் எக்ஸோசீட்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ் பறக்கும் மீன்கள் சொல்லக்கூடியது. இப்போ கேம்பஸ் சிஆர்ஸ் கடற்குதிரை அப்படின்ற நம்ம சொல்கிறோம். லேபியா ரோகு மீன் சொல்லக்கூடியது. கட்லான்னு சொல்லக்கூடியது கட்லா. ஓகே, அது கெண்டை மீன்கள் சொல்லக்கூடியது. எக்கினிஸ் சொல்லக்கூடிய சக்கரை ஃபிஷ் உறிஞ்சி மீன் நம்ம சொல்கிறோம். லாஸ்ட்டாக கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டீரோஃபில்லம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது ஆஞ்சல் ஃபிஷ் தேவதை மீன்கள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த டயக்ராம் பாருங்கள். கிளாஸ் ஆசிக்டைஸ் ஃப்ளையிங் ஃபிஷ் எக்ஸோசீட்டஸ். ஸோ அடுத்து ஹிப்போகம்பஸ் சிஆர்ஸு. அடுத்து ரோகு, அதான் நம்ம லேபியான்னு சொல்லக்கூடியது. சரியா, அடுத்து கட்லா. ஓகே, இது வந்து கட்லான்னு சொல்லக்கூடியது. அடுத்து எக்னீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதில் பாரு சக்கரை ஃபிஷ் எக்னீஸ். ஓகேவா, அடுத்து டீரோஃபில்லம் வந்து கொடுத்துருக்காங்க. தேவதை மீன் ஆஞ்சல் ஃபிஷ்னு சொல்லக்கூடியது. பார்க்குறது ஆஞ்சல் மாதிரி இருக்கப்பா. ஓகேவா, ஸோ இதெல்லாமே இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஒன் மோர் டைம் இந்த டயக்ராம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தான் ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு எக்ஸோசீட்டஸ் சொல்லக்கூடியது. அடுத்து ஹிப்போகேம்பஸ் சிஆர்ஸு, ரோகுன்னு சொல்லக்கூடியது லேபியோ, கட்லா,
இருக்குது. கட்லா. அடுத்து வந்து எக்னி சொல்லக்கூடிய சக்கரை ஃபிஷ்ஷு, டீரோஃபில்னு சொல்லக்கூடியது, ஆஞ்சல் ஃபிஷ்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லக்கூடியது. இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னு அந்த கிளாஸ் பற்றி பார்த்தோம். அதேமாதிரி கார்டிலேஜ் ஃபிஷ்ஷை பற்றி பார்த்துருக்கோம். அதேமாதிரி என்ன சொல்லியிருக்கோம், போனி ஃபிஷ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.